சிங்கப்பெண் லான்ச் ஆயிருக்கு. எப்படி இருக்கும் செயல்பாட்டு? முதல்வர் ஏற்கனவே அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த அந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை பண்ணிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஆக்டிவா செயல்படும் நினைக்கிறீங்க? முதல் செயல்படுத்த தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளாக 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று ஊழல், 2வது பெண்கள் பாதுகாப்பு. இதை மையமாக வச்சுதான் தமிழகத்துடைய தேர்தலில் திரு விஜய் அவர்கள் முன்னெடுத்து எலெக்ஷனில் அவருடைய மெயின் 2 முக்கியமான விஷயங்களா இருந்துச்சு. அதை பொறுத்த வரைக்கும் 30வது நாள் கரெக்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேற்று அதற்கான முதல் நடவடிக்கையும் பலமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எஸ்பிகளுக்கு டைரக்டா எஸ்பி ரிப்போர்ட் பண்ற ஒரு ஃபோர்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு வெஹிக்கிளுமே 3 போலீஸ் ஆஃபீஸரோட போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் ரோந்து போற ஒரு சிஸ்டமா இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவர் சிஎம் சொன்னது மாதிரி இது சிங்கப்பெண்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லாங் வே டு கோ. என்னை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா அதோட சம்மந்தப்பட்டிருக்கிற கல்ச்சர், நம்முடைய ட்ரக்காக இருக்கட்டும், காட்டலாக இருக்கட்டும், மற்ற பல விஷயங்களை சேர்த்து வரணும். அதற்கான முதல் முன்னெடுப்பு. இந்த முன்னெடுப்புக்கு நம்ம எல்லாரும் பாராட்டு தெரிவிக்கணும். ஏனென்றால் இதை ஸ்பெசிஃபிக்காக அந்த டைரக்ஷனை எடுத்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு ரொம்ப குறிப்பிட்ட காலத்தில் ஒரு டைரக்ஷன் எடுத்திருக்காரு. என்னன்னா பெண்கள் பாதுகாப்பு ப்ரையாரிட்டி. பெண்கள் பாதுகாப்புங்கிறது நம்ம சகோதரிகளுடைய பாதுகாப்புங்கிறது நம்முடைய கவர்மெண்டோட ப்ரையாரிட்டின்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறதும் அதற்கான ஆக்ஷனபிள்ஸையும் அவர் காட்டியிருக்க வேகமும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 2500 புது ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். உமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதில் ரெக்ரூட் ஆவாங்க அப்படிங்கிற செய்தியும் ரொம்ப முக்கியமானது. முதல்ல இதை பொறுத்த மட்டும் ப்ரிவென்ஷனும் ஒரு என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்குமான எஃபர்ட்டாக பார்க்குறோம். பட் இதோட சேர்ந்து பல எஃபர்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது. அது அவர் சொன்னது மாதிரி பல வருடங்களாக ராட்டடான ஒரு சிஸ்டத்தை சரி பண்ணுறதுங்கிறதோ, அதே மாதிரி போதையோடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து நினைக்கிறேன். அவருடைய இந்த எஃபர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் பாராட்டணும். அதற்காக உருவாக்கப்பட்ட வீடியோவில் ஏஐ வீடியோவில் தமிழ் எழுத்துக்கள் பிள்ளையாக இருக்குன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் அது தெரியும். சினிமா பாடல் பாடினதும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு முன்னெடுப்புக்குமே 2 பக்கம் இருக்கும். பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்கு. அக்கா வானதி அக்காவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை குறை கண்டுபிடிக்கிற பார்வையாக இருக்கலாம். பெண்கள் பாதுகாப்பினுடைய முதல் படியாக நம்ம பார்க்கணும். அதை பார்க்காம ஏஐயில் இந்த மிஸ்டேக் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்கிறது குற்றம் சொல்வதற்காக சொல்வது. மொத்தத்தில் சிங்கப்பெண்கிறது ஒரு ரைட் டைரக்ஷனில் ஒரு நல்ல இன்டென்ஷனோடு எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டெப். அதை நம்ம பாராட்ட வேண்டிய இதற்கு எல்லாத்துக்கும் நொட்டிச்சாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது சரியா இருக்குது. அரசு கேபிள்களில் செய்தி சேனல்கள் முடக்கப்பட்டிருக்குன்னு பல்வேறு தலைவர் கண்டனம் சொல்லுவாங்க. பாலிமர், நியூஸ் தமிழ் சேனல் செய்தி ஒளிபரப்ப போகிறனால முடக்கப்படுதுன்னு சொல்லி தலைவர்கள் கண்டனம் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பத்திரிகை சுதந்திரங்கிறது ரொம்ப முக்கியமானது. பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த ஒரு பழைய அரசுகளில் செய்த எந்த ஒரு இது மாதிரி ஒரு மிரட்டல்களோ ஊட்டங்களையோ இருக்காதுங்கிற நம்பிக்கையில தான் மக்கள் ஆதரவு வச்சுருக்காங்க. பழைய செய்த தவறுகள் தொடராத நிலைக்கு இது முதலமைச்சருடைய கவனத்திற்கு போனதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இதை பொறுத்த மட்டும் அதிகாரிகள் மட்டும் சரி செய்யப்படும். முன்னாள் முதல்வர் 3 மாதத்தில் கலைக்கப்படும் ஆட்சி ஆட்சி அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. முதல்ல பெருந்தன்மையாக 6 மாதம் வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம். 100 நாள் 6 மாதம் வரைக்கும் இந்த அரசு எதுவும் வராதுன்னு போட்டாங்க. நம்மளும் உண்மையிலேயே பெருந்தன்மையாக தான் இருக்காங்க போல நினச்சிட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த பெருந்தன்மைக்கு விலை என்னென்னு. இப்போ நீங்கள் சொல்கிறதும் அடுத்தது வருது. உண்மையிலேயே பெருந்தன்மையாக இருந்தோம்னா உண்மையிலேயே பெருந்தன்மையாக இருக்கணும். இல்லைன்னா முதல் நாளே நாங்கள் அடித்து காலி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இருக்கணும். 2க்கு நடுவில் ஒரு பக்கம் வேறு வேஷம், வேறு இன்னொரு பக்கம் இன்னொரு எஃபர்ட்டுங்கிறது சரியாக இருக்காது. மக்களை பொறுத்த மட்டும் ரொம்ப அறிவாளிகள். அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ சீரியலை விட்டுட்டு அரசியல் போயிட்டாங்க. அதனால இது மாதிரி தவறுகள்லாம் நீங்கள் நடக்காமல் பார்த்துக்கணும். நிறைய ஆந்திரா சைடு இப்போ போகுதுன்னு சொல்லி இது ஒரு தவறான பிரச்சாரம். இது ஆந்திராவுக்கு போகுதுங்கிறது பழைய
சிஸ்டத்தில் இருந்து தொடர்ந்துச்சு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த 30 நாளில் என்ன புதுசாக போயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வீக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது. தமிழ்நாடோட இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு சில கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கிறோம். அது பல அரசுகளாக இது வெங்கட்ராமன் காலத்திலிருந்து தமிழ்நாடு ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனை நோக்கி ஒரு ஹியூமன் அப்ரோச்சோட மனித வாழ்வியலில் வந்து விவசாயத்தையும் அழிச்சிடாமல் ஒரு தொழிலில் வளர்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டு இருக்கு. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத்தினுடைய மாடல்கிறது வந்து விவசாயத்தை காவு கொடுத்துட்டு வெறும் தொழில் செய்கிறது மட்டும் மட்டும் லேண்டை கொடுத்த ஒரு மாடல். அந்த மாடல்லேருந்து மாறின மாடல் இந்த மாடல். நம்முடைய சிப்காட் மாடலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான மாடல். அதனால் இதையை பொறுத்த வரைக்கும் இது ஆந்திராவுக்கு எந்த தொழில் வந்து போகிறாலும் சரி, அது வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா தட்டி பறிச்சு போயிருச்சுங்கிற ஒரு சிம்பிளை ஆந்திரா அரசியல்வாதிகள் உருவாக்குறாங்க. அதுவும் குறிப்பாக திரு சந்திரபாபு நாயுடுடைய அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் ஆந்திராவை கூட்டு போகிறோம்னு சொல்லி நாங்கள் லேண்டை ஃப்ரீயாக கொடுக்குறோம், தண்ணியை ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. அந்த பிரச்சாரம் எடுபடாதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து எது பெஸ்ட்டோ நீங்கள் வந்து அதை தமிழ்நாடு சூஸ் பண்ணுறது, எது லெஃப்ட் அவுட்டோ அதை ஆந்திரா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அறிவிப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அண்ணன் சிவபிரதம் இருக்கார். அவருடைய பணி தொடருது. அதனால் எங்களை பொறுத்த முடியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அவருடைய செயல்பாடு தொடருது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இந்த முடிவுகள்லாம் எடுக்கணும். என்னைய பொறுத்த அவர் காங்கிரஸ் தலைவராக இருக்கார். அதில் எதுவுமே அவர் சிறப்பாக செயலாற்றி வராரு. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்கள் தான் இதெல்லாம் தமிழக கூட்டணியில் வந்து திமுக முக்கிய கட்சிகள் வெளியேறிருக்கு. அந்த கூட்டணத்துக்கு நேற்று ஒரு கூட்டத்தை பரப்புக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து தாவேகா வந்து இந்தியா கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. 25 கட்சிகள் உள்ளது இந்தியா கூட்டணி. 2024க்கு முன்னாடி இந்தியா கூட்டணி உருவாகும் போது இந்தியா கூட்டணியில் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி, டெல்லியில் மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அப்போ வந்து எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து வந்த எல்லா கட்சிகளையும் சேர்த்துட்டோம். 24க்கு அப்புறம் வர்ற கட்சிக்கெல்லாம் எம்பி தேவைப்படும். யாரெல்லாம் எம்பி வச்சுருக்காங்களோ அவங்கள இந்தியா கூட்டணியில் சேர்க்கணும். இந்தியா எம்பி வச்சுருக்கவங்க கூட சில பேர் என்னென்னா இந்தியா கூட்டணி எங்களுக்கு பிடிக்கல, உங்கள் மகன் பிடிக்கல, நீங்கள் பேசுனது பிடிக்கல, நீங்கள் எடுக்கிற நிலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு போயிடுறாங்க. ஆம் ஆத்மி கட்சி போயிடுச்சு, மற்ற கட்சிகளும் சில கட்சிகளும் போயிடுச்சு. அதனால் என்னென்னா அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரை 25 கட்சிகள் இருக்குது. நாங்கள் இந்தியா கூட்டணிங்கிறது ஆர்எஸ்எஸ் அமித்ஷா மோடிக்கு எதிரான ஒரு கூட்டணி, எம்பிக்கள் இருக்க கட்சி. அடுத்த கேள்விக்கு வந்தீங்கன்னா தாவேகாவை பொறுத்த மட்டும் எப்பொழுது தாவேகாவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வருகிறார்களோ அவர்களுக்கு அப்பொழுது நாங்கள் அழைப்பு கொடுப்போம். எங்களை பொறுத்த மட்டும் தாவேகாவோடு கூட்டணி தமிழ்நாட்டில் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, ஐயூஎம் இருக்குது, அந்த கூட்டணியில் இருக்கோம். இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் பலமான கூட்டணியாக இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கோம். தாவேகா அவருடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கத்தில் காங்கிரஸ் கட்சியும் ஐயூஎம்மும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வெளியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தருது. எங்கள்கிட்ட ஒரு குழப்பமும் இல்லை. இந்தியா கூட்டணிங்கிறது டெல்லிக்குள்ள கூட்டணி. சென்னையில் நாங்கள் தாவேகா கூட்டணியில் இல்லை. அதிலே கம்யூனிஸ்ட் வந்து இப்போ கேரளா கம்யூனிஸ்ட் எம்பி வந்து இந்தியா கூட்டணியை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியில் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் நீங்கள் வித்தியாசமான நிலையை எடுத்துக்கலாம். டெல்லியில் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸையும் அமித்ஷாவையும் எதிர்த்துருக்கீங்களா, மோடியை எதிர்த்துருக்கிறீங்களா தான் இந்தியா கூட்டணி. இந்த புரிதல் மட்டும் இருந்துச்சுனாவே நம்மளுக்கு போதும், ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டலாம் இந்தியா கூட்டணியை. பக்கத்தில் இருக்க கேரளாவில் காங்கிரஸும் மார்க்சிஸ்ட்டும் அடிச்சுக்கிடுவோம். ஆனால் டெல்லியில் பார்த்தீங்கன்னா எங்களை பற்றியே குறை சொல்லி எங்களோட உட்காந்துருக்கும் போது எங்கள் காங்கிரஸ் கட்சி அதை பண்ணிடுச்சு இது பண்ணிடுச்சுன்னு குறை சொல்லுவாங்க. அதையும் பொறுமையாக கேட்டுக்குவாங்க எங்கள் தலைவர்கள். பொறுமையாக கேட்டுட்டு பதில் வந்து பொறுமையாக சொல்லுவாங்க. ஜனநாயகபூர்வமான அமைப்பு இந்தியா கூட்டணி. இதில் வந்து எந்த ஒரு யாரையும் அவமானப்படுத்துகிறதோ, யாருக்கு மரியாதை கொடுக்காம போகிறதோ, யாரை வந்து நீ பேசக்கூடாது நான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதோ, இல்லை கூட்டாமல் இருக்கிறதோ அப்படிலாம் கிடையாது. அடுத்து 2 மாதத்துக்கு கழிச்சு ஹைதராபாத்தில் கூட்டம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்தியா கூட்டணியை பலமான கூட்டணி ஆக்கணுங்கிறது ராகுல் காந்தியுடைய எண்ணம். செல்வி மம்தா பானர்ஜியை பொறுத்தவரை மட்டும் நடுவில் இந்தியா கூட்டணியில் அவர் வந்து ஒத்துழைக்காதனால இந்த இந்தியா கூட்டணி கூட்டாமல் இருந்தாங்க. இப்போ அவங்களே வந்து இந்தியா கூட்டணி கூட்டணும், பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி எதிர்ப்பாக இந்தியா கூட்டணி பலமாக ஆளுநர் எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா சந்தோஷம்னு நினைக்கிறது. எங்களுடைய சண்டைங்கிறது எப்பொழுதுமே ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பார் சட்டை, காங்கிரஸ் எதிர்ப்பார். அந்த சட்டை தொடரும். தமிழகத்தில் மின்வெட்டு தொடர்ச்சியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? மின்சாரத்தில் திருட்டுன்னு சொல்கிறாங்க. மின்சாரத்துறை அமைச்சர்
ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த தொகுதியில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் இதை பற்றி தெளிவாக அடிக்கடி உங்கள்கிட்ட வாரம் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காரு. மின் வெட்டுங்கிறது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக சில இடங்களில் நடக்கிறதாகவும் அதற்காக சில சாட்சிகளையும் காட்சிகளையும் சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார். இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை கூட எடுப்பாங்களா யாரும், இவ்வளவு வன்மத்தோடு திரிவாங்களா பதவி போனதுக்கப்புறம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சந்தேகமாக இதாக இருந்துச்சு. ஆனால் இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது. பொதுமக்களை துன்புறுத்தி எந்த அரசியல் கட்சியும் எந்த ஒரு லாபத்தையும் கிடைக்காது. இப்பொழுது உண்மை வந்து தான் ஆகும். எல்லா இடத்துலையும் சிசிடிவி போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்கள், வாய்ப்பை இழந்தவர்கள் செய்யக்கூடாது. மக்களை பிரச்சனைகளை வச்சு அவர்கள் வந்து ஆளுங்கட்சியை அவமானப்படுத்துவதற்கான இந்த முயற்சி என்பது அவர்கள் நிறுத்திக் கொள்ளணும். நிறுத்திக்கிட்டாங்கன்னா அடுத்த தேர்தலில் ஏதாவது ஒரு மரியாதையாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் மக்கள்கிட்ட கோவம் தான் வரும். சரியா?